ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருமலையில தரிசனத்தான அப்டேட் எப்படி இருக்கு, அது கூடவே இன்னைக்கான முக்கியமான அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு திருமலை திருப்பதி ரெண்டு இடத்துலயுமே மழை இல்லைங்க. கிளைமேட் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. டிராவல் பண்றவங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். ட்ரெயின் மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பஸ் எல்லாம் உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கு. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. தர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்க கரண்டான அப்டேட். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்ட்டு டிடிடி வந்து அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. தர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தாங்க இருக்கு. நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கலனா கூட நேரடி தரிசனத்துல போகலாம். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே கம்மி தான். 45,275 பேர் தான் தர்ஷன் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் தான் ஆகுது. மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டுக்குள்ள 2ல இருந்து 4 மணி நேரம் தான் ஆகுது. காலையில ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 3 மணி நேரம் தான் ஆகுது. கீழ் திருப்பதியில எந்தெந்த இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதே போல நடைபாதை டோக்கன் அப்படின்றது இப்போ கிடையாது. எல்லாமே ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் தான். இந்த டிக்கெட் வாங்கிட்டு நடந்தும் போகலாம், நீங்க பஸ்லயும் போகலாம், உங்களோட ஓன் வெஹிக்கிளையும் நீங்க டிராவல் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தர்ஷனுக்கு போகும்போது நடந்துதான் வந்திருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க கீழ் திருப்பதியில இருக்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரி மெட்டு இந்த இடங்கள்ல தான் டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. காலையில 11 மணியோட ஸ்டேட்டஸ் படி திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல உங்களுக்கான டிக்கெட்ஸ்ல வந்து நைட்டு ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்குங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. ஒரு 1300 சம்திங் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டில் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. 11 மணியோட ஸ்டேட்டஸ் படி பேலன்ஸ் வந்து ஒரு 1900 டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ டிக்கெட் இல்லாத நேரடி தரிசனத்துக்கு ஒரு 5ல இருந்து 8 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். அதனால எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னா நியர்பைல இருக்க கவுண்டர்ல வாங்கினீங்கன்னா இன்னைக்கே நீங்க நைட்டு தர்ஷன் பார்க்கலாம். இப்போ நைட்டு ஒரு 10-11 மணி ஸ்லாட் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஈவினிங் வந்து ஒரு 3-4 மணிக்கு கூட கியூல ஜாயின் பண்ணலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அலோவ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கிளைமேட்டும் நார்மலாக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாராளமாக தர்ஷனுக்கு போகலாம். அதே மாதிரி இன்னைக்கும் ட்ரெயின் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பதியிலேருந்து போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு, ஒரு சில ட்ரெயின்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் கேன்சலேஷனால எங்களால் தர்ஷன் போக முடியல, இந்த டிக்கெட்டை வச்சு எங்களுக்கு வந்து தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி அலோவ் பண்ண சான்ஸ் இல்லை. நீங்கள் வேணும்னா ஹெல்ப் டெஸ்கோட நம்பருக்கு கால் பண்ணி இன்கொயரி பண்ணி பாருங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கனும் இருக்கு, கண்டிப்பாக தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னா நம்ம புக் பண்ணக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட். இதில் பஸ் டிக்கெட் கூட சேர்த்து தான் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும். ஜனவரி வரைக்கும் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பிப்ரவரிக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து போகக்கூடிய பஸ்லையும் நம்ம புக் பண்ணலாம். அதே மாதிரி ஹொசூர்லேருந்து போகக்கூடிய பஸ்ல இருக்கு. கள்ளக்குறிச்சியிலேருந்து போகிற பஸ்லையும் நமக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இதில் டிபார்ச்சர் நம்ம வந்து ஒன் வே மட்டும் பண்ணால் போதும், ரிட்டர்ன் டிக்கெட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இதில் பிப்ரவரி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் பிப்ரவரி 2ஆம் தேதி கிளிக் பண்ணி செக் அவைலபிலிட்டி கொடுக்குறேன். நம்ம தர்ஷன் பார்க்கறதுக்கு முதல் நாள் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி புக் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்னை மாதவரம் கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாருங்க தர்ஷன் டிக்கெட் இருந்துச்சுன்னா நான் 3ஆம் தேதி சர்ச் பண்ணுறேன். இந்த டேட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ 3ஆம் தேதிக்கு டிக்கெட் இல்லை. இதுவே நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க நாளில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருந்தால் நம்ம வந்து இதிலே புக் பண்ணிக்கலாம். இதில் ட்ராவல் பண்ண தேவையில்லை, தர்ஷனுக்கு மட்டும் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ 5ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரீனில் அவைலபிள் காட்டும். சென்னையிலேருந்து போகக்கூடிய பஸ்க்கு 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி டேட்ஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி நிறைய பஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு பஸ்ஸையும் வந்து செலக்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து ஆட் ஆகி தான் வரும். அதனால நீங்கள் வந்து பஸ் டிக்கெட்டில் போகிறேன்னா போகலாம், இல்லை கீழ் திருப்பதியிலேருந்து மேலே போகிறதுக்கு அந்த பஸ் டிக்கெட்டை யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆட் ஆகி வரும் உங்களுக்கு. இல்லை நான் வந்து தர்ஷன் மட்டும் தான் போகிறோம், ட்ரெயினில் போகிறோன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிப்ரவரி வரைக்கும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ 5ஆம் தேதி கொடுத்துட்டு 6ஆம் தேதியோட தர்ஷன் டிக்கெட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம
ஒசூர்லேருந்து பண்ணிக்கலாம், கள்ளக்குறிச்சியிலேருந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் வந்து 6ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ 6ஆம் தேதிக்கும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போதைக்கு 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த 6ஆம் தேதி புக் பண்ணீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்றது 5ஆம் தேதி டிராவல் பண்ற டேட் கொடுக்கணும். 6ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஜனவரி மாசத்துலயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்காது. இதே ஓங்கோல் அந்த மாதிரி பிளேஸ்ல இருந்து சர்ச் பண்ணீங்கன்னா டிக்கெட்ஸ் மேபி அவைலபிள் இருக்கும். சென்னை வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். ஃபேர் ஓரளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். இதுல நமக்கு புக்கிங்க்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடி ப்ரூஃப் வந்து அடிஷனலா இதுல இருக்கும். ஆதார் கார்டு மட்டும் இல்லாம பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் நம்ம கொடுத்து புக் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க வந்து எங்க இருந்து போறீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து தான் போகணும்ட்டு இல்லை, நம்ம வேற இடத்துல இருந்தும் தர்ஷன் போகலாம். சென்னையில இருந்து புக் பண்ணிக்கலாம். பஸ்ல டிராவல் பண்ணாம ஜஸ்ட் வந்து தர்ஷன் டிக்கெட் மட்டும் இதுலயே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு தரிசனத்துக்கு தாராளமா போகலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் தான். ஏன்னா நம்ம வந்து டூரிஸ்டா போக முடியல, டூர் பேக்கேஜ்ல போக முடியலன்னா இந்த ஆப்ஷன் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.